ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோம்புங்க இன்றைக்கி. அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கும்பிட்றேங்க. வருஷம் வருஷம் கும்பிடுவோம். இந்த வருஷம் எப்படி கும்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 5 சுமங்கலிக்கு ஜாக்கெட்டு, வளையல், மஞ்சள் கொம்பு, தாலி கயிறு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மை என்னால் முடிஞ்சதை நான் வச்சுருக்கேன் தட்டில். படையல் போட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். லெமன் ரைஸு, கேசரி, வெண்பொங்கல், சுண்டல், உளுந்து வடைங்க. போயிடுச்சு. நாங்கள் ஒத்தா ஒரு குத்திங்க. யார் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் 3 பேரும் போயிட்டு ஆஜராகிடுவோங்க. இன்றைக்கி நான் கும்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் ஓர குத்தியெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. முதல்ல நான் கும்பிட்டு முடிச்ச உடனே சுபத்ரா கும்பிட்றா. அடுத்தது அஞ்சலிங்க. இவங்க 2 பேர் சமையல் செஞ்சு முடிச்சுட்டு இருந்தாலும் முதல்ல பெரியவங்க வீட்டில் கும்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே கும்பிட்டு தாங்க போயிட்டு அவங்க வீட்டிலே கும்பிடுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற 2 சுமங்கலி அக்காங்களை கூப்பிட்டுருந்தேங்க. கூப்பிட்டு அவங்க செய்ய வேண்டிய மரியாதைலாம் செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு தாம்பளமாக அவங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேங்க. அம்மா வாயணும் சொல்லு. அம்மா வாயணும் குச்சிக்கு அம்மா வாயணும் அப்படி சொல்லணும். நம்ம செய்து வச்ச பிரசாதமும் போட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம சுபாக்கு தாங்க மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருக்கேன். இச்சேனம்மா வாயணும் தீஸ்குணம்மா வாயணும். அப்புறம் அஞ்சலிங்க, நான் பெரிய மருமகனா இவ கடைசி மருமக. அவளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருக்கேன். இச்சா நம்ம வாயணும். ஆந்திராவில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெலுங்கு வருமானு கேட்டிருந்தாங்க என் வீடியோ கமெண்ட்ஸ்ல. ஆனா எனக்கு தெலுங்கு வரும், அரங்கு வரையதான் பேசுறேன். கடைசியா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பாத பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாங்க. தீர்க்க சுமங்களே இருங்க, ஏந்துங்க. தீஸ்குன அம்மா வாயணும். அந்த அம்மனுடைய அருளால் நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க. காலையிலேருந்து விரதம் இருந்ததுனால 3 பேருமே சாப்பிடல. எல்லாரும் பிரசாதம் போட்டு சாப்பிட்டோம். அம்மனுடைய தாலி வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க கையிலால் கட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லாததுனால எங்கள் வீட்டுக்காரே கட்டி விட்டார். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வேளை சந்திப்போம். டாடா, பாய்.